அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய சட்ட மேதையாக திகழ்ந்தவர்கள். நாம் அனைவருக்கும் தெரியும், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய மேதைகள் ஒருவராக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த ஒரு கிதாபை அவர்கள் புரட்டினாலும் உடனடியாக பார்த்த உடனேயே அனைத்து வரிகளும் மனப்பாடமாகிவிடக்கூடிய அளவிற்கு மின்னல் வேக ஞாபக சக்தி கொண்டவர்களாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திகழ்ந்தார்கள். ஒருமுறை அவர்களுக்கு அந்த மனன சக்தியிலே ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது. தன்னுடைய உஸ்தாதிடத்திலே இதற்குரிய விளக்கத்தை கேட்க வேண்டும் என்று அவர்கள் அறிந்து உஸ்தாதிடத்திலே கேட்டார்கள். வக்கீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே முறையிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்ன விஷயத்தை இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இப்படி சொல்வார்கள்: ஷகௌது இலா வகீஇன் சுஅ ஹிஃப்லி ஃபஅர்ஷதனி இலா தர்கில் மஆசி வஅக்பரனி பிஅன்னல் இல்ம நூருன் வ நூருல்லாஹி லா யுஹ்தா லிஆசி. வகீல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே என்னுடைய மரண சக்தியினுடைய தடுமாற்றத்தை பற்றி நான் முறையிட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், பாவத்தை விடும்படி சொன்னார்கள், பாவத்தை விட வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னும் எனக்கு சொன்னார்கள், கல்வி என்பது அல்லாஹ்வினுடைய ஒளியாக இருக்கிறது, பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த ஒளி கிடைக்காது என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நம்மிடத்தில் என்ன பாவம் நிகழ்ந்தது என்பதாக யோசித்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு புரிந்தது, ஒரு நாள் அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் எதிராக நடந்து வந்த ஒரு பெண்ணுடைய காலினுடைய பகுதி, கணுக்கால் பகுதி இவர்களுக்கு தெரிந்து விட்டது. அதிலிருந்துதான் இந்த தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த சம்பவத்தினுடைய படிப்பினை என்னவென்று சொன்னால், கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள், கல்வியை கற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், கல்வியை தேடி பயணம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் பாவங்களை விட்டு முழுமையாக விலகி இருக்க வேண்டும். எந்த உள்ளத்திலே பாவம் இருக்கிறதோ அந்த உள்ளத்திலே கல்வி என்பது ஏற்படாது, அல்லாஹ்வுடைய ஒளி என்பது வராது என்பதாக சொல்கிறார்கள். எனவே இது கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையாக இருக்கிறது. கல்வி கற்கக்கூடிய காலங்களிலும் சரி, கல்வி கற்றதற்கு பிறகும் சரி, அந்த கல்வியின் மூலமாக முழுமையான பயன் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் பாவங்களை விட்டு முழுமையாக தவிர்ந்திருக்க வேண்டும். பாவ சிந்தனைகள், பாவ பார்வைகள் அனைத்தை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா பாவங்களை தவிர்ந்து வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை நமக்கு தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.